இங்க நம்ம ஹீரோ வேற உலகத்திலிருந்து ஸ்பேஸ் பிள்ளை நம்ம உலகத்துக்கு வராரு. நம்ம உலகத்துல மனுஷங்களாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க தெரியாம ஒரு அம்மனை கட்டியா வராரு. அங்க ஒரு திருடன் நம்ம ஹீரோவை கிறுக்க மாதிரி பார்த்துட்டு அவன் கழுத்துல டைமண்ட் மாதிரி ஏதோ மின்னுதுன்னு அதை அத்துட்டு ஓடி போயிடுறான். இவரு நம்ம பொருளை ஏதோ எடுத்துட்டு போறான்னு இவர் பின்னாடியே போக நம்ம மனுஷன் பையன் அவர் மேல மண்ணள்ளி போட்டுட்டு தப்பிச்சிடறான். அது நம்ம ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன்ல கடவுளை காணும்னு நோட்டீஸ் அடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து இவன் என்ன இந்த காலத்துல இப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோனி இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனி நியூஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கண்டென்ட்டுக்காக நம்ம ஹீரோ பின்னாடி இவங்க போக ஆரம்பிக்க இப்பதான் நம்ம ஹீரோ பூமியில வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு காமிக்கிறாங்க. இவர் எப்ப பாரு எந்த பொண்ணோட கையை பார்த்தாலும் அந்த கையை போய் பிடிச்சு அடி வாங்குறாரு. எதுக்கு நம்ம ஹீரோ அடிக்கடி கையை பிடிக்கிறாருன்னு அதுல ஒரு ஆள் இவரை வேசியோட கூட்டத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறாரு. அதுலயும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மேட்டு பண்ண போறாங்க. ஆனா 6 மணி நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கையை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னா நம்ம உலகத்தோட லாங்குவேஜை டவுன்லோட் பண்றாரு. அதாவது நம்ம கூட தமிழ் பேசுறதுக்காக அந்த பொண்ணோட கையை பிடிச்சு எல்லா டேட்டாவையும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாரு. அடுத்து கோயில் உண்டியில ஒரு குச்சி எடுத்து காசை கலவன்றாரு. ஏன்னா மனசார வேண்டி இந்த உண்டியில காசு போட்டா நம்ம நினைச்சது நடக்கும்னு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க. ஆனா இவர் சாமி கிட்ட வேணுது நடக்காம போனதால அந்த காசை மறுபடியும் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு வழியா நம்ம ஹீரோனி எப்படி அவங்க பர்ஸை போட்டு என்னோட பர்ஸை எடுக்கிறதுக்காக தான் இவர் இப்படி பண்ணாருன்னு சொல்லி அங்க இருந்து காப்பாத்திடுறான். மக்களே நம்ம ஹீரோ பண்ண பண்ணான வேலை இது கொஞ்சம் தான். இந்த படத்துல இதுக்கு மேலேயும் பண்ணிருப்பாரு. ப்ளீஸ் பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.